இன்னைக்கு 4வது நாள் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒர்க்ல தான் இருக்கிறோம். வழக்கம் போல நம்மளும் கார்லயே தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். கஸ்டமர் வரவங்களையும் பல்ல விளக்கிட்டு அப்படியே ஒரு குளியில போட்டு வந்துறேன். டிரைவர்ஸ் தூங்குறதுக்கு டிரைவர்ஸ் ரூம் வசதி தான் இல்ல, அட்லீஸ்ட் பாத்ரூம் வசதியாச்சும் இருக்குன்னு சந்தோஷத்துல போனேன். அங்க போய் பார்த்தா குளிக்கிறதுக்கும் டாய்லெட் போறதுக்கும் ஒரே ரூம் தான். அது ரூம் கொஞ்சம் பெருசா இருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இது என்னடா நம்ம டீ போட்டு டிரைவருக்கு வந்தா சோதனை நினைச்சிட்டு நான் அப்படியே ஒரு குளியில போட்டு வந்துட்டேன். பல்லு விளக்குனால என்னமோ தெரியல, நமக்குமே பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன 4 தோசை பிச்சு போட்டுட்டு நானுமே பீச்சு காத்துவாங்க வந்துட்டேன். நிறைய பேர் வர்க்கலாவா மினி கோவான்னு தான் சொல்லுவாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, நம்மளும் செல்ஃபி எடுக்கலாமேட்டு செம்ம குஷியா போனேன். ஆசையா போன எனக்கு பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது. அங்க போய் பார்த்தா ஒருத்தருமே காணா. கடல் கரையில கப்புள்ஸா சுத்திட்டு இருக்கவங்க மத்தியில இங்க ஒரு குரூப் மண்ணலி போட்டு விளாண்டு இருந்தாங்க. அட யாரான்னு பார்த்தா நம்ம 90 கிட்ஸ். நம்ம கஸ்டமருமே கால் பண்ணிட்டாங்க, அதனால நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நம்மளும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. நம்ம கஸ்டமருக்குமே ஒர்க்லாம் விட்டு போறதுக்கு மனசுல போல. பக்கத்துல 12 கிலோமீட்டர்ல மேங்க்ரூவ் அப்படிங்கிற இடம் இருக்கு, அங்க நம்ம போட்டிங் போயிட்டு அப்படியே ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியா நம்மளும் போட்டிங் போற இடத்துக்கு வந்துட்டோம். எங்க பேனர்ஜியை காணோம்னு சொல்லிட்டு என்னை பேக் பண்ணி போட்ல ஏத்திட்டாங்க. நாங்க போனது கண்ட்ரி போட்டு. இப்படி கம்பூச்சு தாடுறதுனால இதுக்கு கண்ட்ரி போட்டுன்னு பேர் வச்சிருப்பாங்க போல. இங்க கயாக்கிங் தான் ஃபேமஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கயாக்கிங் தான் போயிட்டு இருந்தாங்க. ஏதோ கருப்பா ஒரு உருவம் கடல் தண்ணி மிதந்து வந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே ஏதோ அண்டர்டேக்கருக்கு அண்ணனா இருப்பாருன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா கயாக்கிங் போறவங்களுக்கு கைடுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறது இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. ரோட்ல போனாதான் வண்டி ஓட்டுற பெண்களால ஆபத்து வருதுன்னு பார்த்தா அப்ப போட்ல போனாலும் ஆபத்து வருது. ஏதோ வழி தெரியாம வந்து தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரியே இருந்துச்சு. சுத்தி பாருங்க ஃபாரஸ்ட், நடுவுல தண்ணி, பாக்குறதுக்கு சூப்பராவே இருந்துச்சு. நம்ம போட்டுமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போட்டுக்காரன் என்ன நினைச்சாரா தெரியல, ஃபாரஸ்ட்டுக்குள்ள கிடைக்கிற கேப்ல எல்லாம் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி லொகேஷன்லாம் நம்ம படத்துல தான் நிறைய பாத்துருக்கோம். இன்னைக்குதான் நானே நேர்ல பாக்குறேன். யாராவது ஒர்க்லா போனீங்கன்னா இந்த போட்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா ஜாலியாவே என்ஜாய் பண்ணலாம். அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அடிக்கிற வெயிலுக்கு மத்திய டைம்ல மட்டும் யாரும் போட்டிங் போயிடாதீங்க. தண்ணி மேல போனோம் கூலிங்கா இருக்குன்னு நினைச்சு நாங்களும் ஆசைப்பட்டு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அடிக்கிற வெயிலுக்கு சத்தியமா முடியல. அதுவும் நாங்க போனது கண்ட்ரி போட்டு ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. என்னதான் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணியா கிடந்தாலும் அது நம்ம தாகத்தை தீர்க்க யூஸ் ஆகல. கடைசியில 70 ரூபா கொடுத்து வாங்கின இந்த எள்ளி தண்ணி தான் நம்ம தாகத்தை தீர்த்துச்சு. ஃபைனலா நம்மளுமே கரைக்கு வந்துட்டோம். கார் எடுத்துட்டு நேரா ஊருக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம எந்த ரூட் வழியா ஊருக்கு போறோம்னா தென்மலை, ஆரியங்காவு, அதுக்கப்புறம் செங்கோட்டை, குற்றாலம், மதுரை வழியா நம்ம ஊருக்கு போறோம். இந்த ரயில்வே ஃப்ரிட்ஜை நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய படத்துல வரும். இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். இந்த ஃப்ரிட்ஜுமே எந்த ரோட்ல இருக்குன்னா தென்காசி டு கொல்லம் போற ரூட்ல தான் இருக்குது. ஒரு வழியா தமிழ்நாடு பார்டரான புளியரைக்கு நம்மளும் வந்துட்டோம். இனிமே புழுதியை கிளப்பிட்டு போக வேண்டியதான். நம்மளுமே நைட்டு டின்னருக்கு மதுரை வந்தாச்சு. ஓனரே, நம்ம ஊர் ஹோட்டல பார்த்தவனே காஞ்ச மாடு கம்பளம் இந்த மாதிரி நல்லா வயிறு முட்டை தின்னுபிட்டு வந்துடாதரா. நான் ஸ்டாப் பண்ண 4 மணி நேரம் வண்டி ஓட்டணும்டா. டேய், உன் உயிருக்குள்ள ஒன்னும் ஆபத்து வராதா, நான் பாத்துக்கிறேன் சரியா. நம்மளுமே கேரளாவில் 4 நாளா நான்வெஜ்ஜா சாப்பிட்டு வயிறுல எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தான் நம்ம ஊர் சாப்பாடை நல்லா திருப்தியா சாப்பிட போறேன். நாங்களுமே ஈரோடு வரைக்கும் நைட் 2 மணி ஆச்சு. கஸ்டமரும் நல்லபடியா டிராப் பண்ணியாச்சு. நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.